வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். முத்துவேலர் கைத்தடியை கேட்க மணிவண்ணன் கொஞ்சம் தயவு பண்ணி நான் சொல்றதை கேளுங்கன்னு தயங்கி தயங்கி ஆரம்பிக்க, முத்துவேலர் சொல்ல, இல்லாட்டி பின்னாடி நீங்களே வருத்தப்படும்படி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டதும் முத்துவேலருக்கோ பயங்கர அதிர்ச்சி. இதை கேட்ட செல்விக்கோ வெக்கம் கலந்த சந்தோஷம். உங்க பொண்ணு கூட சொல்லி இருக்குமேன்னு மணிவண்ணன் சொல்ல, அப்ப அங்க ஒரு ஆள் கைத்தடியை எடுத்துக்கிட்டு வந்து முத்துவேலர் கிட்ட கொடுக்கறாரு. சொல்லுச்சு வா உன் அப்பன்கிட்டே கேப்போன்னு முத்துவேலன் கிளம்ப, மணிவண்ணன் கொஞ்சம் தயங்கி, என்னோட அப்பாக்கு இது தெரியாது, அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சந்தோஷப்படுவாரா, என்ன துணிச்சல் அப்படின்னு முத்துவேலன் கோவமா கேக்குறார். அதுக்கு மணிவண்ணன், நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, வயசாயிடுச்சு, இனிமே காலம் கடத்துனா ரொம்ப முத்தி போயிடும், அதனால காலா காலத்துல இதையெல்லாம் செஞ்சிடுறதுதான் நல்லது அப்படின்னு மணிவண்ணன் தயங்கி தயங்கி சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, நல்ல பழக்கமும் இருக்குன்னு அவர் மேல ஆரம்பிக்க, உடனே அவசரமா முத்துவேலர், ஏய் நிறுத்து, நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு முத்துவேலன் மிரட்ட, நீங்க பெரிய இடம், உறையூர்லே பெரிய வணிகர், நீங்க தலை அசைச்சா உங்க செல்வத்துக்கு எத்தனையோ நாட்டுல இருந்து எத்தனையோ பேர் கிடைப்பாங்க, ஆனா என்ன போல ஒரு உண்மையானவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பணமா பெருசு, குணம் வேணுங்க பாருங்க அப்படின்னு ரொம்ப தன்மையா சொல்லிட்டு, உங்க கண்மணிய என் கண்மணி மாதிரி பாவிப்பேன்னு அவர் சொல்ல, கண்மணியா அப்படின்னு கோவமா முத்துவேலன் எரியுதுன்னு சொல்றார். உடனே எரியுதுங்களா அப்படின்னு கேட்டுட்டு, வெள்ளை மிளக பாலுல நல்லா அரைச்சு தல தலன்னு கொதிக்க வச்சு 2 நாளைக்கு தலையில தேய்ச்சு குளிச்சா எரிச்சல் போயிடும்னு ரொம்ப சின்சியரா சொல்றார் மணிவண்ணன். என்ன பரிகாசமா பண்றன்னு முத்துவேலர் கைத்தடிய தூக்க, உடனே மணிவண்ணன் இல்லங்க அப்படின்னு பதறார். மணிவண்ணனோட கைய பிடிச்சு அவர் வேணாம் வேணான்னு சொல்லியும் விடாம இழுக்க, பெட்டின்னு சொல்லிட்டு பெட்டியை எடுத்துட்டு அங்க நிக்கிற செல்விய பார்த்து மணிவண்ணன் சிரிக்க, செல்வி வெக்கப்பட்டு தலகுனிறாங்க. ஏன்னு ஒரு அதட்டு முத்துவேலன் போட, அப்படியே சில மாதிரி திரும்பி அவர் பின்னால போறார் மணிவண்ணன். முத்துவேலன் மணிவண்ணனை நேரா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அங்க எதிர வர்றார் சிம்மப்பர். வைத்தியர் வைத்தியர்னு முத்துவேலன் குரல் கொடுக்க, அவசரமா சிம்மப்பர் வைத்தியர் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவேலனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தடுமாற, முத்துவேலன் எங்க இவன் அப்பான்னு கேட்க, உள்ள இருந்து மணிவண்ணனோட அப்பாவே வெளியே வந்துடுறார். என்னன்னு மருத்துவர் கேட்க, முத்துவேலன், ஓய் வைத்தியரே, தண்ணிக்கு போன என் பெண்ணுகிட்ட எப்படி ஐயா அவனோட மகன் கண்டதையெல்லாம் பேசலான்னு அவர் கேட்க, உடனே அவசர அவசரமா தலைய ஆட்டி மறுக்கிறார் மணிவண்ணன். முத்துவேலன் முன்கோவின்னு மணிவண்ணன் ஆரம்பிக்க, அதனால அவர் மகளை போய் பாரு, பொண்ணு சம்மதிச்சா அப்பா சம்மதிச்ச மாதிரிதான்னு நான் தான் அவனுக்கு யோசனை சொல்லி கொடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றார் சிம்மப்பர். கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டானாமே, இவனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கோவமா முத்துவேலன் கேட்க, உடனே சிம்மப்பர், ஐயா, கோடீஸ்வரனா மட்டும் இருந்தா போதாது, குணமும் உள்ளவனா இருக்கணும், இல்லைனா கட்ட கூட கிடைக்காதுன்னு சொல்ல, உடனே முத்துவேலன் கோவமா எதிர்த்து பேச, மருத்துவர் சிம்மப்பரை உள்ள போக சொல்லிடுறார். செய்யறது பிச்சைக்கார வைத்திய தொழில், விரும்புறது கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணையான்னு முத்துவேலன் கேட்க, அத மறுத்து மணிவண்ணன் அவங்க அப்பா கிட்ட, நான் அப்படி ஒண்ணும் கேட்கலப்பா, அந்த பெண்ணோட அப்பாவுக்கு கண்ணுல சத வளர்ந்துருக்கு, கண்மணி கெட்டு போயிடும், நான் கண் வைத்தியம் செய்யறேன் தான்ப்பா கேட்டேன் அப்படின்னு மணிவண்ணன் சொல்றார். ஆனா அதை நம்பாம, எனக்கு கண்ணு குருடுன்னு சொல்லி மழுப்ப பாக்குறியான்னு முத்துவேலன் கேட்டுட்டு, அந்தஸ்து தெரியாம ஆசைப்படுறவங்களுக்கு தான் கண்ணு குருடுன்னு சொல்லிட்டு, ஓய் வைத்தியர், உம்மோட மகனை கண்டிச்சு வைங்க அப்படின்னு எச்சரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறார் முத்துவேலன். முத்துவேலர் போனதுக்கு பின்னாடி மணிவண்ணனை பார்த்து, மகனே அப்படின்னு மருத்துவர் கூப்பிட, தயங்கி தயங்கி அவரோட அப்பா கிட்ட வர்றார் மணிவண்ணன். உன்னோட வைத்திய தொழில இன்னும் எத்தனையோ பெண்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அவங்க கிட்ட நீ ரொம்பவும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்றார் மருத்துவர். அதுக்கு மணிவண்ணனும் சரின்னு தலையாட்டுறார். ஒரு பெண்ணோட கைய தொட்டு நாடி பார்க்கும் போது ஒரு உலர்ந்த சருக தொடுற மாதிரி உணர்ச்சி இல்லாம தொடணும்னு அவர் சொல்ல, இவரும் சரின்னு கேட்டுக்கிறார். பெண்களை எப்பவும் நம்பாத, அவங்களோட அழகு ஒரு நெருப்பு, கண் ஒரு வலை, உள்ளம் ஒரு படுகொலின்னு மருத்துவர் புத்திமதி சொல்ல, அவங்க அப்பா சொன்னத மனசுல நல்லா பதிய வச்சுக்கிறார் மணிவண்ணன். அதே சமயத்துல கபாலபுரியில வில்லவன் ராஜவதனாவை பார்த்து உங்க அழகுன்னு ஆசையா வர்ணிக்க ஆரம்பிக்க, ஆனா அவங்களோ அந்த 2 ரத்தினங்களும் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்ல, வில்லவனுக்கு எரிச்சல் தாங்க முடியல. அந்த ரத்தினங்களை கொண்டு வரேன்னு சபதம் செஞ்சிருக்கேன், தெரியும் இல்லையா, அதை நிறைவேற்றலைன்னா அதை விட பெரிய அவமானம் என்ன இருக்குதுன்னு ராஜவதனா சொல்ல, அதுக்கு நான் என்ன செய்யணும் தேவி அப்படின்னு அவசரமா கேட்கிறார் வில்லவன். அதுக்கு அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு, அந்த ரத்தினங்களை அந்த கண்ணகியோட கண்ணுல பதிச்சு வச்சிருக்கிறது உன்னோட தாய்மாமா முத்துவேலராம் அப்படின்னு சொல்றாங்க.
அதை கேட்டதும் வில்லவன் பதறி அவங்க பக்கத்துல போய், நான் உறையூருக்கு போனா அவரோட மக செல்விய என்னோட தலையில கட்டி வச்சிடுவாருன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ரொம்ப அலட்சியமா, தாலி கட்டினா என்ன, அந்த பெண்ணை அந்த ஊர்லயே தலைமுழுகிட்டு வர முடியாதா என்னன்னு அவங்க யோசனை சொல்லிட்டு, என்ன சூழ்ச்சி செய்வியோ எனக்கு தெரியாது, எப்படியும் அந்த ரத்தினங்களை கொண்டு வரணும்னு ஆணையிடாத குறையா வில்லவன் கிட்ட சொல்றாங்க ராஜபதனா. அவருக்கும் வேற வழி என்ன இருக்கு, கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உறையூருக்கு கிளம்பிடுறார். கண்ணகி கோவில்ல செல்விக்கும் வில்லவனுக்கும் சொந்தங்களை எல்லாம் கூட்டி நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. முத்துவேலருக்கு மருமகன் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வில்லவன் வர்றதுக்காகத்தானே இவ்வளவு காலம் அவர் காத்திருந்தார். ரொம்ப சந்தோஷமா என்னோட வீடு வாசல் செல்வங்கள் எல்லாத்தையும் வில்லவனுக்கு சீதனமா எழுதி கொடுக்க முடிவெடுத்திருக்கேன்னு முத்துவேலர் சொல்றார். ஆனா வில்லவனுக்கு அது பத்தாதே. அதனால இடையில வில்லவன் புகுந்து என்னோட அந்தஸ்துக்கு அதெல்லாம் போதாது மாமான்னு சொல்லிட்டு, உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு தகுந்த சீதனத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். வேற என்ன வேணும்னு முத்துவேலன் கேட்க, உடனே வில்லவன் கண்ணகி சிலையை கை காட்டி, அதோ அந்த கண்ணகியோட கண்கள்ல பதிச்சிருக்கிற ரத்தினங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்டதும் முத்துவேலன் மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் பதறி எந்திரிக்க, வில்லவனும் பட்டுன்னு எந்திரிக்கிறார். வில்லவானு முத்துவேலன் அதட்ட, அதுக்கு கொஞ்சமும் மசியாத வில்லவன், இல்லைனா படைத்தலைவனுக்கு பத்தினி ஆகிற பாக்கியம் உங்களோட பொண்ணுக்கு கிடைக்காதுன்னு ரொம்ப தோரணையா சொல்றார் வில்லவன். கண்ணற்றவனே, என் கண்மணி வணங்குற தெய்வத்தோட கண்களையா குருடாக்க சொல்றேன்னு ரொம்ப ஆவேசமா முத்துவேலன் கேட்க, ரத்தினங்களை நீங்க தரலைன்னா நானாவே எடுத்துக்குவேன்னு அவரும் ஆவேசமா சொல்றாரு. சேனைக்கு தலைவன்கிற செருக்குல பேசுறியா, உன்னோட எண்ணம் ஒருபோதும் நடக்காதுன்னு முடிவா சொல்லிடுறார் முத்துவேலன். உடனே அங்க இருக்கிற ஒரு வீரன் கிட்ட சிலையோட கண்கள்ல பறிச்சுவான்னு வில்லவன் ஆணையிடுறார். அந்த வீரனும் சிலையோட கண்கள்ல இருக்கிற ரத்தினங்களை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரத்தினங்களை வில்லவன் அபகரிச்சிடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.